ஆமாம், தேசம் இருக்க 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 இன்னும் சமாதானத்தை கெடுக்கும்படியான காரியம் தான் நடந்து கொண்டே இருக்கும். பாவம் பெருகி கொண்டே இருக்கும். ஒன்றே ஒன்று தான் பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்கள் பயந்து ஜீவித்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் உனக்கு பலத்த துருகமாக இருக்கும். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய யுத்தம் வர்றதுக்குள்ள நம்முடைய ராஜா ரகசிய வருகையாய் வந்து சபையை அடைத்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு சொன்னால் புரியும், சிலருக்கு பட்டாதான் புரியும். அல்லேலூயா. சிலர் சொன்னால் ஒரே ஒரு சொல்லில் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏற்றுப்பாங்க. சிலர் அடித்தாதான் ஏற்றுப்பாங்க. அது அவங்களுடைய மனநிலை, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆமாம், சிலர் தேவ சத்தத்தை கேட்ட உடனே மனம் திரும்புவாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. சிலர் அப்படி இல்லை, உருட்டினா தான், சப்பாத்தி உருட்டுற மாதிரியே சப்பாத்தி கல்லில் உருட்டினா தான் என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்புவாங்க. அப்படியும் செய்வார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு என்ன, நீ ரட்சிக்கப்படணும், உன் ஆத்துமா வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. அதற்காக அவர் என்ன வேணுமானா, எந்த எந்த இடத்துக்கு வேணுமானா அவர் போவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமாம், நம்ம நரகத்துக்கு ஆண்டவர் எப்படியாவது சிட்சித்தாவது தப்பி வைக்கிறாரே, அவர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம், சிட்சித்து கடிந்து கொண்டு, ஒரு தகப்பன் பிள்ளையை நேசிக்கிறதுனால கடிந்து கொண்டு சிட்சித்து, ஐயோ என் பிள்ளை நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று ஒரு 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 வேதனையோடு எப்படியாவது என் பிள்ளை என்ன பண்ணிடணும், கரம் பிடிச்சு தூக்கிடணும். அல்லேலூயா. காலம் ரொம்ப குறுகிய காலங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒரே நைட்டு பணமாற்றம் நடந்துடுச்சு. ஒரே நைட்டு நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இந்திய தேசத்தில்? ஒரே இரவு, ஒரே இரவு. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு தேசத்தை 5 ஆண்டு ஜனங்கள் போட்ட ஓட்டினாலே வந்த ஒரு 5 ஆண்டு அதிகாரத்தில் இருக்கிற நபரே ஒரே இரவில் இந்த தேசம் முழுவதும் இருக்க பணத்தை மாற்றார். ஒரே இரவு 5 ஆண்டு இருக்க போகிற ஒரு தேசத்தின் தலைவர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நித்திய காலமாய் யுக யுக காலமாய் பூமி அனைத்திற்கும் ராஜா. ஒரு மனுஷன் இப்போ அடுத்த 5 ஆண்டு இருப்பாரா இருக்க சொல்ல முடியாது. நிரந்தரம் கிடையாது. ஒரு நிலை இல்லாத ஒரு மாம்சத்தில் இருக்கிற ஒரு தலைவனே ஒரு இரவில் 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிக்கிறார்னா, நம்ம ஆண்டவர் இதைவிட பெரிய காரியங்களை செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்போ விழிப்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அல்லேலூயா. அம்மா மகிழ்ச்சியாக இருங்க. பாஸ்டர், என் இருக்கிற பிரச்சனையை பார்த்தா மகிழ்ச்சின்னு சொல்கிறீங்களே பாஸ்டர், அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிரச்சனையை என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. நான் விசாரிக்கிறவர். உன் கவலையெல்லாம் என்னிடத்தில் என்ன பண்ணு, வைத்து விடு. இது அவரை விட வேறு யாரும் அதை சொல்ல முடியாது. உன் கவலையெல்லாம் உன் பிரச்சனையெல்லாம் என்னிடத்தில் என்ன பண்ணு, வைத்து விடு, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. நான் அதை பார்த்துக்கிறேன். சங்கீத புத்தகம், உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. இதே வசனம் நினைக்கிறேன் சங்கீதம் 74 இருக்கும். இல்லை வாசிக்க வேணாம், இது அதே வசனம் சங்கீதம் 74 இருக்கும். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து. அல்லேலூயா. இப்போ மகிழ்ச்சி எங்கே வருதுன்னா, அவரை தேடும்போது. மகிழ்ச்சி எங்கே வருது? அவரை தேடும்போது. அவரை தேடும்போது. இன்னொரு இடத்துல பல வசனம் இருக்குது. சங்கீதம் 105:3 சொல்லுது, அவரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. அவரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. அப்போ அவரை தேடும்போது தான் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த பூமிக்குரிய சில அனித்தியமான மகிழ்ச்சி இருக்கு. அது அனித்தியமானது, அது நிரந்தரம் இல்லை.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்குது. அது என்ன மகிழ்ச்சி? என்ன நீ தேடினா அந்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி கிடைக்கும், அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு ஊழியர் இப்படியா சொன்னதை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வயசானவர் தாம் பேரங்கிட்ட விளையாடிட்டு இருக்கிறார். பேரங்கிட்ட விளையாடிட்டு இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட இன்னொரு கேட்குறாரு, என்ன நீங்கள் இவ்வளோ மகிழ்ச்சியாக உங்கள் பேரங்கிட்ட விளையாடிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், இல்லை நான் அதை குறிச்செல்லாம் கவலைப்படலை. இல்லையே, நாளைக்கு நீங்கள் மருத்துவமனையில் உங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்க, அதை குறிச்செல்லாம் யோசிக்கலையா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்? விளையாட முடியும். நாளிலிருந்து என்னால் விளையாட முடியாது. அதனால் இன்றைக்கே என் மகிழ்ச்சியை என் பேரங்கிட்ட நான் என்ன பண்ணிடுறேன்? வெளிப்படுத்திடுறேன். இப்போ நாளைக்கு என்னென்னா, நாளைக்கு அவருடைய சுகர் பிரச்சனைனால 2 காலம் எடுக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணுறாரு? மகிழ்ச்சியாய் பேரன்கிட்ட என்ன பண்ணுறார்? தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி விளையாடுறார். நல்லா யோசித்து பாருங்களேன். உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் நாளைக்கு விளையாட முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். நாளைக்கு இருக்கிற பிரச்சனை குறித்து நம்ம எப்படின்னா, நாளைக்கு மட்டும் இல்லை, அடுத்த வருஷத்தில் இருக்கிற பிரச்சனையை உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்? இப்போவே நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு இப்போ வந்துட்டுருக்கிறாரு. அவர் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தார். அவங்க ஆனால் சபைக்கெல்லாம் வருவார். அவர் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. நான் அவரை கேட்டேன், நீங்கள் ஏன் சபைக்கெல்லாம் வரீங்க, உங்கள் வீட்டில் ஜபம்லாம் நாங்கள் பண்ணுறோம், ஏன் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு 2 பொண்ணு இருக்குது, ஞானஸ்தானம் எடுத்துட்டா எப்படி? அப்போ நான் சொன்னேன், அந்த பொண்ணுக்கு 8 வயசு தானே ஆகுது. அவருக்கு கவலை எல்லாம் 8 வயசு இருக்கும்போதே கல்யாணத்தை குறித்து யோசிக்கிறார். இன்னும் 10-15 வருஷம் இருக்க போகுது. அதை குறித்து அவர் ஃபீல் இல்லைங்க, நம்ம எங்கே 2 பொண்ணு இருக்குங்க, நாளைக்கு திருமணம் பண்ணிட்டா எப்படி அதெல்லாம்? அப்போ நான் சொன்னேன், அப்போ என்ன நடக்குதோ பார்க்கலாம், அப்போ என்ன நடக்குதோ பார்க்கலாம். நீங்கள் விசுவாசித்து எடுங்க. நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் உங்களை கைவிட மாட்டார். அப்போ என்ன பிரச்சனைனா, 15 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிற காரியத்தை அவர் என்ன பண்ணுறார்? முன்கூட்டியே மனசுக்குள்ளே கவலையை பாரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு? தவிச்சிட்டு இருக்கிறார். நம்ம இப்படி தான் செய்கிறோம். அல்லேலூயா. எப்பயே நடக்க போகிறது, நாளைக்கு இருக்கிறோமோ இல்லையோ அது தேவனுக்கு தான் தெரியும். யாரும் நிரந்தரம் கிடையாது. எல்லாரும் போக வேண்டியது தான். யாரும் நிரந்தரம் கிடையாது. அடுத்த 5 வருஷத்துக்கு இப்படி தான் நம்ம செய்கிறது. தேவையில்லாமல் குழப்பத்தை உள்ளே தூக்கி போட்டுட்டு, பிரச்சனையை உள்ளே போட்டுட்டு, நடக்காததை கூட நினச்சி நடக்காதது. பெரும்பாலும் நம்ம பிரச்சனையை கவலைப்படுறது என்னென்னா, நடக்காத ஒன்றுக்கு தான் நம்ம கவலைப்பட்டு உட்காந்துருப்போம். நடந்தது கிடையாது. நடந்தது ஒரு 15%, 20% தான். நடக்காததை 80% உள்ளே வச்சுட்டு, நடக்காதுங்க, அது நடக்க போகிறது இல்லை, ஆனால் நடக்க போகிறதா இவங்க நினச்சிட்டு இப்போவே என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் பிசாசு தந்துரும். தேவனை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்க. ஆனந்த சத்தத்தோடு அவர் முன்னாடி வாங்க. உங்கள் கதவு திறக்கணும்னா நீங்கள் நம்ம தேவைகளை குறித்து ஏங்குகிறோம். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உன் தேவையை நான் சந்திக்கிறேன்பா, நீ எனக்குள்ள மகிழ்ச்சியாயிரு. தேவையை போட்டு குழப்பிட்டு இருக்காத, தேவைகளை போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அகலகலமாக காலை வச்சுடுவோம். அகலகலமாக வாங்குறது 20,000னா செல்ஃபோன் 20,000. அது என்னது இப்போது? சொல்ல மாட்டேறீங்க. நீங்கள் தானே வாங்கி வச்சுருக்கிறீங்க. 20,000 சம்பளம்னா செல்ஃபோனு
20,000. ஒரு வீட்டில் ஒரே சம்பளம் தான், ஆனால் வீட்டில் 4 ஃபோனு. எப்படி கால் எப்படி வைக்கிறோம்? அகலமாக வைக்கிறது. வேதம் என்னதான் சொல்லுது? கணக்கு பண்ணு சொல்லுதா இல்லையா? இயேசுநாதர் சொல்ற கணக்கு பண்ணு. நீ யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு? கணக்கு பண்ணு. உங்ககிட்ட இருக்கிற கூட்டம் எவ்வளோ, எதிரி ஆளுடைய கூட்டம் என்ன, ஜெயிக்க முடியுமா? இல்லை கணக்கு பண்ணிட்டு ஜெயிக்க முடியாதுன்னா முன்னாடி கூட்டு போய் சமாதானம் கேட்டு சரி பண்ணிடு. ஒரு வீடு கட்டுறையா, முன்னாடி என்ன பண்ணு? கணக்கு பண்ணு. நம்ம அதெல்லாம் பார்க்கறதில்ல. அகலகலமாக காலை தூக்கி வச்சு இன்னும் அகலமாக காலை வச்சான் போக முடியுமா? வாரிட்டாரு பாஸ்டர் காலை. நீ அகலமாக காலை வச்சா வாரதான் செய்வேன். அல்லேலூயா. ஆமாம், அது ஆண்டவர் பொறுப்பு இல்லை. சில அகலகலமாக காலை வச்சு நம்முடைய கைத்திறன் எவ்வளோ, அதை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நம்ம போய் மாட்டிக்கிறது அப்படிதான் மாட்டிக்கிறது. இஷ்டம் போல் அகலகலமாக காலை வச்சுட்டு அப்படி இப்படி அப்படி இப்படி ஓட்டுறது ஆட்டோ, 2 கிரெடிட் கார்டு, லெஃப்ட் 1 ரைட்டு 1. நான் அவர் கூட போயிட்டுருக்கிறேன், பேங்க்லேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. இவர் ஃபோன் எடுக்க மாட்டார். ஏன் ஃபோனை எடுயா அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா சார், கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன் அந்த பேங்க்லேருந்து, அது கொஞ்சம் இதுதான் அகலமாக காலை வைக்கிறது. எதுக்கு உனக்கு கார்டு? உனக்கு தான் சுடுகாடு இருக்குது. எதுக்கு கார்டு? அது அங்கே தான் கூப்பிட்டு போவோம், சுடுகாடு தான் கொண்டு போவோம். 2 கார்டு, இந்த பக்கம் ஒரு கார்டு, அந்த பக்கம் ஒரு கார்டு. என்ன இது? அவர் விசுவாசி, நம்ம சபை கிடையாது, வேற சபை. எப்படி தேவன் செய்வார்? உங்ககிட்ட இருக்கிறத வச்சு கர்த்தருடைய கரத்தில் கொடுங்க, அவற்றிலே ஆண்டவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரே நீங்கள் கடன் வாங்கினா அவர் கடன் கொடுப்பாரா? கடன் வாங்குறது நீ, ஏசப்பா கடன் கொடுப்பாரா? அநேகர் விசுவாசி அப்படி தான். நீ கடன் வாங்கிடுவ, ஆண்டவரே நான் வாங்கிட்டேன் ஆண்டவரே நீங்கள் கொடுத்துருங்க ஆண்டவர். என்ன இது நீதி? அநேகருக்கு அப்படி. நீ கடன் வாங்கினா அவர் கடன் கொடுப்பாரா? நீ தான் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமாம், பிரச்சனை எல்லாம் அப்படி தான் இருக்குது, போராட்டம்லாம் அப்படி தான் இருக்குது. ஆமாம், அவசரப்பட்டு காலை வச்சு, அதுவும் அகலகலமாக வச்சு, இவங்க என்னதோ அப்படி. அல்லேலூயா. கணக்கு பண்ணுன்னு சொல்கிறார் ஆண்டவர். கணக்கு பண்ணு. உன்னுடைய அளவு என்ன? உன்னுடைய அளவு என்ன? டக்குன்னு என்ன சொல்றது? விசுவாசி. என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? நம்ம ஆட்கள் சொல்கிற டக்குன்னு விசுவாசம். சரி, விசுவாசம்தான். ஏன் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறான் 10 முறை? கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறானே, விசுவாசம் தானே. ஏன் தொல்லை பண்ணுறான்? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அவற்றில் வேதனையை கூட்டார். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை அப்படி நீங்கள் செயல்பட்ட இனிமேலாவது ஞானமாக நடந்துங்க. அல்லேலூயா, ஞானமாக நடங்க. ஆமாம், 1,80,000 பைக்கு. ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்குது வீட்டில். வருமானன்றது 25,000 30,000. எதுக்கு 1,80,000 பைக்கு? 2 லட்சத்தி சில்லற என்ன? எதுக்கு? யாரை மகிமைப்படுத்த, யாரை உயர்த்த? எப்படி சமாதானம் வரும்? எப்படி மகிழ்ச்சி வரும்? எப்படி தேவ சமூகத்தில் நீங்கள் வந்து மகிழ்ச்சியோடு ஆராதிக்க முடியும்? கணக்கு பண்ணுங்க. நம்மளால் முடியுமா? நம்முடைய வேலை எப்படி? நம்முடைய வருமானம் எப்படி? இது லோனில் வாங்குறமே, இதை கட்ட முடியுமா? அதையும் நீங்கள் பார்க்கணும். லோனில் வாங்குறது கூட உங்களுடைய கணக்கு பண்ணணும். இவ்வளோ வருமானம் இருக்குது, இந்த வருமானத்தில் இவ்வளோ லோன் போனால் நம்ம குடும்பத்தின் செலவு பார்க்க முடியுமா? அதெல்லாம் கணக்கு பண்ணணும். இல்லைன்னா அது உங்களை கடிக்கும். கடன் உங்களை கடிக்கும். இருக்கிற சமாதானம் போய்விடும். நீங்கள் மகிழ்ச்சியோடு தேவனை என்ன பண்ண முடியாது? ஆராதிக்கவே முடியாது. ஆராதிக்கவே முடியாது. ஆராதிக்கவே முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள்
கணக்கு பாருங்க, தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆலோசனை கேளுங்க. வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம் என்ற தவறான காரியத்தில் தயவு செய்து இப்படிலாம் தேவையில்லாமல் நூதன உபதேசத்தில் போவாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் கணக்கு பண்ணி காரியங்களை செய்யுங்க. இந்த வருமானத்தில் இவ்வளோ லோன் கட்டுறோம், இவ்வளோ வச்சு குடும்பத்தை நடத்த முடியுமா? முடியும்னா செய்யுங்க. அல்லேலூயா. வர வருமானமே நீங்கள் லோனு கட்டிட்டா அப்போ சாப்பாடு எப்படி, பிள்ளைகள் படிப்பு எப்படி, வீடு வாடகை எப்படி, கரண்ட்டு பில், நிறைய விஷயம் இருக்க. அப்போ எங்கே மகிழ்ச்சி வரும்? அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களை ஏமாத்துறது போல பஸ்ஸில் பணத்தை வைக்கிறார் ஆண்டவர். என்ன வைக்கிறாரு? ஆமாம், அங்கே தான் கூட்டம் ஓடுது. பர்ஸில் என்ன பண்ணுறாரு? பணத்தை வைக்கிறாரு. ஆமாம், உன் பேங்க்கில் பணத்தை போட்டுடுறாரு. எப்படி? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர், எல்லாம் நேர்மையாக தான் செய்வார். நேர்மையா, நீதி, நியாயம், நேர்மை. அல்லேலூயா. ஆமாம், glory to God. இதெல்லாம் ஒரு நூதன உபதேசம். நூதன உபதேசம். எச்சரிக்கையாக இருங்க. மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதனை செய்யுங்க. உங்கள் கையின் அளவுக்கு தக்க காரியங்களை செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. உயர்த்துவாரா? நிச்சயமாக. ஏன்னா நம்ம உயர்த்துவது தான் அவருக்கு பிரியம். என்னாகும்? 24:1 சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆமாம் அவருக்கு பிரியம். நான் அவருடைய பிள்ளை. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு செய்யாமல் இருப்பாரா? கொடுக்காமல் இருப்பாரா? அல்லேலூயா. ஆமாம், தருவார். எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் வச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவசரப்பட்டு அகல காலை வச்சு குழப்பத்தில் மாட்டிக்க கூடாது. அநேகருடைய மகிழ்ச்சிக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் ஆவியான அந்த தாட்டை மாத்துறாரு பாருங்க. பிரசங்கத்தையே இப்படி வெளியே இப்படி கொண்டு வரார். அல்லேலூயா. அநேகர் இந்த பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கிறோம். அதனால் மகிழ்ச்சியோடு தூதிங்க. என்ன வரல, மகிழ்ச்சி வரல. ஏன்னா வெளியே போனால் ஒருத்தன் காத்திருப்பான், நாளைக்கு பேங்க்கில் போய் லோனை கட்டணும், நீங்கள் வேறு பாஸ்டர் மகிழ்ச்சியோடுன்றீங்க அப்படின்னு அநேகருக்கு பிரச்சனை அது. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் சிறுக காரியமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த சிறிய வயலில் 5 அப்பம் 2 மீனை தான் தேவன் 5000 புருஷர்களை போஷித்தார். அவர் கரத்தில் கொடுங்க, கொஞ்சமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. தேவன் அவற்றை அதிகமாக்குவார். அல்லேலூயா. வீண் செலவுகள் இல்லாமல் நடத்துவார். அதனால் மனமகிழ்ச்சியாக துதிக்கிற தேவ பிள்ளைங்க, தயவு செய்து இதற்கு ரொம்ப கவனமாக இருங்க. அல்லேலூயா. தேவையில்லாமல் பிசாசு தேவையில்லாமல், இது ஒரு பிசாசு தந்துடும். கொண்டு போய் எதனா ஒரு பேங்க்கில் உள்ளே போட்டுருவான். என்ன பண்ணுவான்? எதனா ஒரு பேங்க்கில் உள்ளே தள்ளிடுவான். அது மாதம் வரத்துக்குள்ளே நமக்கு அப்படியே பானை பொங்கி வந்துடும். ஐயோ வருது, இந்த தேதியில் கட்டாம பாஸ்டர், அந்த தேதியில் கட்ட, இதில் வேற ஜப விண்ணப்பம் பாஸ்டர். ஆமாம், நீ லோன் வாங்கினா ஏசப்பா லோன் அடைப்பாரா? யோசிச்சு செய்யுங்க. அது உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்காமல் பார்த்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணுகிற தேவன். பிள்ளைங்க கேட்க தான் செய்வாங்க. பிள்ளைங்க ஜெட்டு விமானம் கூட கேட்பாங்க. அப்பா ஹெலிகாப்டர் வாங்கி கொடுப்பா கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியும்? அவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியும்? ஒரு கஷ்டம் தெரியாது. அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ வேதனைப்படுறாங்க, எப்படி எல்லாம் வேதனைப்படுறாங்க. கடன் வாங்கி படிக்க வைக்கிறான், அந்த இதெல்லாம் அவன் தெரியவே தெரியாது. அது தெரிஞ்சாதான் ஒழுங்காக படிப்பாங்களே. அல்லேலூயா. ஆமாம், சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், வருத்தத்தை சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அந்த கஷ்டத்தை சொல்லி வளருங்க. அந்த பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நான் இப்படி தான் செய்கிறேன், இப்படி தான் உன் வாழ்க்கை, இப்படி தான் நான் பிழைக்கிறேன், இப்படி தான் நான் சம்பாதிக்கிறேன். ஜாக்கிரதையாக படி. அல்லேலூயா. ஆமாம், தேவனை தேடு. காலையில் எழுந்து என்ன பண்ணு? படி. சங்கீத புத்தகம் 90ஆம் அதிகாரத்தில்
14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எங்க வாழ்நாள் எல்லாம் மகிழும்படி, எங்க வாழ்நாள் எல்லாம் மகிழும்படி எங்களை காலை தோறும் உம்முடைய கிருபையினால் என்ன பண்ணுங்க, திருப்தியாக்குங்க. நான் முன்னாடியே சொன்னேன், தேவனை தேடினவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். அடுத்த வசனம் வருது இங்க, காலை தோறும் அப்படி கிருபையை தேடினார், வாழ்நாள் எல்லாம் காலை தோறும் தேடுகிற அப்படி கிருபை உங்களை மகிழ வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்நாள் எல்லாம் நீங்க மகிழ்ந்து இருக்கணும்னா காலை தோறும் தேடுங்க, காலை தோறும் தேடுங்க, அதிகாலையை தேடுங்க. அல்லேலூயா. சத்துருக்கள் எழும்பட்டும், துஷ்ட மனிதர்கள் எழும்பட்டும், நான் வேத வசனத்தை நம்பி சொல்றேன், என் தலை மேல அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் தெய்வீக அபிஷேகம். அந்த அபிஷேகம் சத்துருடைய கண்கள் முன்னே என்னை உயர்த்துகிற அபிஷேகம். நீங்க வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. சொல்லுங்க, சொல்லுங்க, என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் உயர்த்துகிற அபிஷேகம். அந்த அபிஷேகம் என்னை வாழ வைக்கிற அபிஷேகம். அந்த அபிஷேகம் என்னை செழிப்பாக்குற அபிஷேகம். அந்த அபிஷேகம் என்னை பலப்படுத்துகிற அபிஷேகம். என் சத்துரு கண்கள் பார்க்கும்படியாக அது என்னை முன்னே நடத்துகிற அபிஷேகம். அல்லேலூயா. சத்துருக்கு முன்னாடி தான் பந்தி தேவ பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மறைவாலம் கர்த்தர் உயர்த்த மாட்டாரு. யார் உங்களுக்கு பொறாமையில எழும்பினார்களோ, எந்த எதிர்ப்புகள் உண்டாச்சோ, சத்துருக்கள் கண் பார்க்கும்படி தேவன் அவரை தேடுகிற பிள்ளைகளை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெடிக்க போகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக அபிஷேகம் வெடிக்க போகிறது. ஓ, உங்களுக்கு முன்னே எதிர்த்து நிற்கிற நபர்கள் சிதறடிக்கப்படுவார்கள், சிதறடிக்கப்படுவார்கள், சிதறடிக்கப்படுவார்கள். நீ தேடியும் அவர்களை காணாதிருப்பாய். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடும். Glory to God.